ஊர்ல எல்லாரும் பயந்துகிட்டு யாருமே வரல. ஒரு சில பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. அம்மால மலையாச்சி விடாம என்ன அழுவே தந்திருப்பாரு. மார்க்கால் மார்க்கு வாங்கி ஒதுங்க. கோவிந்தா கோவிந்தா சரி 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 சரி. யாரும் எல்லாரும் பயப்படுறாங்க வைக்கிறதுக்கு, அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் எது குச்சி அடியா ஐயா தோறிக்கையா ஐயா சுத்தம் தெரியுமா? இல்லையா 3 பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கேன். கம்ம சுத்தம் அதை கட்ட பார்த்தாலே தெரியும். ஐயா எடுத்து கட்ட ஐயா மரத்தை கட்டிட்டீங்களே. இந்த மரத்துலதான் பெருமாள் இருக்காரு. அதோ கீழே வேப்ப மரம் ஒரு சின்ன கண்ணா வச்சது இன்னைக்கு 20 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் இருக்காரு. அதை தான் நீங்க எடுக்க போறோம். முட்டை ஒரு சின்ன முட்டை, அதை விட சின்ன முட்டை, அதை விட சின்ன முட்டை. இது அது ஜிலு ஜிலுன்னு இருக்குங்க. நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வெகு ஆண்டுகளாக ரொம்ப காலமாக ஒரு சிலை வந்து ஒரு மரத்தடியில் வந்து பார்த்திங்கன்னா வேரோட புதஞ்ச நிலையில் இருக்குது. ஒரு முழு திருமேனி சிவலிங்கமும் இருக்குது. எந்த ஊருன்னு பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் வட்டம். அங்கே இருக்கிற மருதக்குடி அப்படிங்கிற ஒரு கிராமத்து வயலில் அதை தான் பார்க்க போயிட்டுருக்கோம். எனக்கு வந்து என்ன அந்த அங்காளம்மன் தூக்கிட்டு வந்தாங்கல்ல, அதுக்கு வந்து பயங்கர மரத்தை காணும். பருத்தி வரத்தை யார் வயர்னா அப்புறம் அண்ணாறு வயர்னா அவரு போய் பிடிச்சினாரு. வயசாகி போய் ரொம்ப இறந்துட்டாரு. அவரு கேட்காம அங்கே பேச மாட்டேன். வாங்க வாங்க இந்த பாருங்க வந்துட்டாங்க சொல்லிட்டு. ஐயா ஐயா இது ஐயா விஷ்ணு சொல்லுங்க ஐயா. அதான் விஷ்ணு பெருமாள் தான். மரம் பிடிச்சிருக்கா? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலை எத்தனை ஆண்டு இருக்கிறவங்களுக்கே தெரியாது. வெகு காலமாக வந்து பார்த்தீங்கன்னா புதஞ்ச நிலையை தான் வந்து சிலையை வச்சுருக்காங்க. இந்த மரம் வளர வளர சிலையை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போயிட்டுருக்கு. இந்த மரம் வளர்ச்சி நிலங்க பாருங்கள். அதனுடைய ஒரு புற அந்த கை அந்த தெரிச்சிருக்கு. இதோடைய அளவை வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சம் ஒரு 5 அடி இருக்குன்னு நினைக்கிறேன். 5 அடி சிலையில் ஒரு 4 அடி 3.25 அடி வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிருக்கு. மீதி இருக்கிறது தான் மேலே இருக்குது. அண்ணன் தான் இடத்தினுடைய உரிமையாளர். இவங்க இடத்துல தான் இருக்குது. அதுவும் சாமிக்கிட்டே வேப்ப மரம் முளைச்சிருக்கு. ஆனால் சாமியாகவே சதலமடைகிற அளவுக்கு முளைச்சிருக்கு. அண்ணன்ட்ட பேசி என்னங்கிறத முடிவெடுத்து அடுத்த காணொலியில் பார்ப்போம். அன்பு தானே எல்லாம் செய்த நேர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் வட்டம். அங்கே இருக்கிற மருதக்குடி அப்படிங்கிற ஒரு கிராமத்துடைய வயலில் இருக்கிறோங்க. இதை தாண்டி சுமாராக ஒரு 1 கிலோமீட்டர் வயல்வெளியில் வந்து பார்த்திங்கன்னா சிவனுடைய ருத்ரபாகம் இல்லாமல் ஆவுடை மட்டும் ஒன்று தனியாக இருக்குது. ஒரு முழு பெருமாள் சிலை விஷ்ணு சிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரத்தடியில் வெகு காலமாக வந்து பார்த்திங்கன்னா புதைந்த நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை ஊர் மக்கள் அனுமதியோடு அவங்க வந்து வழிபாட்டுக்கு எடுத்து வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அது மூலயமா நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்துருந்தோம். இன்றைக்கி தேதி என்னென்னு பார்த்தீங்கன்னா 9
8/2025. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருந்தது. சரி எடுத்து வச்சு வழிபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவருக்கே உரித்தான சனிக்கிழமையில இன்னைக்கு அவருடைய பணிகளை செய்யறதுக்கு வந்திருக்கோம். ஐயா வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு, தங்கமணி ஐயா. அவர் நம்ம இந்த மாதிரி சாமி எடுக்க போகிறோன்னே பார்த்தீங்கன்னா பூஜை பொருட்களை அனைத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டாரு. ஊர் மக்கள் எல்லாம் அங்கே காத்துட்டு இருக்காங்க, வண்டியும் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அங்கே போய் பார்ப்போம் வாங்க. இதை பற்றின ஒரு காணொலியாக தான் வரப்போகுது. ஒரு சிலை வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா புதஞ்சிருக்குங்க, தெரியாது அது என்ன சூழலில் புதஞ்சது. இல்லை போன வாட்டி அந்த நடந்த அந்த போர்களில் படையெடுப்பின் காரணமாக சிலைகளெல்லாம் புதைச்சிலாம் வச்சு மறைச்சி வச்சுருந்துருக்காங்க. அப்படி ஒரு வேளை இந்த சிலை வந்து அந்த மாதிரி புதைக்கப்பட்டுச்சா? ஏன்னா நின்ற நிலையிலே இருக்குது. படுத்த நிலையில் இருந்ததுன்னா நம்ம சொல்ல, நின்ற நிலையில் புதஞ்ச நிலையில் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலத்தடி மட்டத்தை அந்த விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா குறைக்க அந்த சிலையானது வெளியில் வந்திருக்கு. ஒரு சின்னோண்டு வேப்ப மரம் இருந்திருக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி அந்த மரத்தை கட்டி அணைக்க முடியாது, அவ்வளோ பெரிய மரமாகி அந்த சிலையை வந்து பார்த்திங்கன்னா அது சிதைக்க ஆரம்பிக்குது. மக்களுக்கு இன்றைக்கி தான் நினைவூட்டுறாரு சிவன், அதாவது பெருமாளும் சிவனும் அந்த வேலையை செய்ய சொல்லி அவருடைய நாளில் சனிக்கிழமையில அந்த இதை இருந்து எடுக்கிறோம். மறைந்திருந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆமாம், மருதக்குடியில் மறந்திருக்கும் பெருமாளை தான் இன்றைக்கி வெளில எடுத்து வைக்க போகிறோம். வாங்க போவோம். கரெக்டாக 2.5 கிலோமீட்டர் இருக்கும் ஐயா. அந்த மரம் தான் ஐயா சொல்கிறேன், 2.5 கிலோமீட்டர் வரப்பில்லையா? அந்த பக்கத்து வழி இருக்கா என்னன்னு தெரியல, ஃபுல்லாக காடாக இருக்கு. அது வேற நடுப்புற முள்ள போட்டுட்டாங்கன்னா அப்புறம் நம்ம அதை பிரிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அந்த ஜேசிபியா அந்த வண்டி வந்துகிட்டு இருக்குல்ல, நம்ம சொல்ல அந்த சிறு பையன் நான் ஆளை பார்த்தாலே இந்த பையனாக தான் இருக்குமோன்னு நினைச்சேன். லேட்டாக ஓட்டுவான். பாம்பு புத்து இல்லை, இது கரையான் புத்துங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. இப்போ கரையான் புத்து கட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க, தெரியுதாயா? புது மண் வச்சு அழகா கட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த இடத்துல வந்து தண்ணி ஊறுங்கய்யா. புற்று இருக்கிற இடத்துல இருந்துச்சுன்னா இதை வச்சுதான் நிலத்தடி நீரை சொல்லுவாங்க. புற்று இருக்கிறத பார்த்து கரையான் கடிக்குது பாருங்க. 2 கரையானமா? இதுதான் அப்படியே ஈசலா மாறுறது. இதுதான் ஈசலு. இது வந்து கரையானுக்காவது ஈசலுக்காவது, கடைசியா வராருதான் தலைவர் பாம்புக்காவது. அதுதான் பாம்பு புற்று அப்படிங்கிறாங்க. இவங்கெல்லாம் கொத்தனார் மாதிரி தங்குறது தான் அவரா? ஆமா, கட்டுறது மட்டும் தான் இவங்க வேலை, தங்குறது அவரோட வேலை. அதுல தாய்ப்பூச்சி ஒண்ணு இருக்குயா, பெருசா புழு மாதிரி பெருசா இருக்கும் தாய்ப்பூச்சி. அதை வந்து எடுத்துட்டோம்னா கூடு இது இருக்காது, அந்த இதுவே இருக்காது, புத்தே இருக்காது. அதான் வெட்டி எடுத்து சில பேர் சாப்பிடுவாங்க. ஏதோ நம்மள எத்தனை நாள் பட்டியா கிடந்திருக்காரு, அந்த பட்டியா கிடக்குறாருன்னா இன்னைக்கு வந்து நம்மளை அழைச்சிட்டு போறாரு. அவரு என்ன வந்து இது மாதிரி எல்லாம் கிடக்குறேன், மறைஞ்சிருந்து வாழ்ந்துட்டு இருக்கேன், என்ன வந்து தெரியப்படுத்து பாக்குறாங்களே ஒழிஞ்சு போயிடுறாங்க, நீங்க நாள் எடுத்துனாலும் வைக்கிறீங்க, இன்னைக்கு எடுத்து வைக்கிறோங்க, அதுக்கு தானே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லு. அவர் வந்து நம்மளை அழைச்சிட்டு போறாரு. அவரோட அருள் இல்லைன்னா நம்ம எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுயா. அவர் அருள் தான். பாத்துவாங்க அடியில இந்த முள்ளு இருக்கு, காலை அப்படியே கிழிச்சிருயா, வெட்டி பிளேடு மாதிரி. ஒரு நிமிஷம் தெரியுதா? அதெல்லாம் நான் வச்சுட்டேன், அதெல்லாம் நீங்க வச்சிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. பிளேடு மாதிரி வெட்டினது நுங்கெல்லாம் கிடக்குயா, பனை விதை. இல்ல பாருங்க எவ்வளவு பெரிய முள்ளு குத்தி, பாத்து கால வைங்க அந்த இடத்துல. அதுக்கு மதிப்பு கூட அதிகம். உலையா இருக்குங்க, பாத்து போங்கய்யா, வெள்ளமா போங்கய்யா, அப்படியே பின்னாடியே தான் வரேன். அப்படியே அந்த கால் அடியிலே வச்சுவாங்க முள்ளு. சரிங்கய்யா. ஓ அங்கே ஸ்பாட்டுக்கு வந்துருச்சா? வேற ஸ்பாட் இருக்கு, வேற வழி இருக்கோ ஜெசிபி போறதுக்கு? ஓகே 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 ஓகே. அந்த பையன் போறாரு, இந்த வழி வரலையா நம்ம? ஐயா இந்த வழி தான் வந்தோம், இந்த வழி தான் வந்தோம். ஏய் என்ன முட்டை அது? 4% 4 வகையான முட்டையா? நான் வந்துட்டேன்.
என்ன கலரு ஐயா இப்படிலாம் முட்டை இடுமா ஐயா வெள்ளை கலர் தானே வெள்ளை கலரு ஐயா பார்த்தாலே பளிச்சுன்னு தெரியுது பாருங்க. சின்ன முட்டை அதை விட சின்ன முட்டை அதை விட சின்ன முட்டை இது அது இந்த ஆள்காட்டி முட்டை ஆள்காட்டி குருவி ஐயா காளானியா ஐயா இதுதான் பிம்பம். உண்மையிலே எனக்கு அப்படிதான் தெரிஞ்சு அது என்ன சைஸ் பாருங்க எல்லாமே பெருசுல இருந்து சின்னது வரையும் இருக்கு. இது வந்து என்ன காளான்னு தெரியலங்கய்யா. சாப்பிடக்கூடாது காட்டுக்காளானே. நேற்று காளாங்கோழி இது ஆள்காட்டி இதை பற்றி போட்டான். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இடத்துக்கு வந்துட்டோம். இவ்வளோ தூரம் நடந்து வர வேண்டியது கிடையாது, பக்கத்துலேயே இருக்குது. அங்கேருந்தே அப்படி வந்தோம்னா பாருங்கள் ஜேசிபி நிற்கிது, அங்கேருந்து பக்கம் தான் இது. நம்ம அப்படியே சுற்றி வந்தோம். இந்த வயல்லாம் ஏறு ஓட்டின மாதிரி இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஏறு ஓட்டினது கிடையாது. பன்றிகள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா இருக்கும். காட்டு பன்றி. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விவசாயம் பண்ணாமல் அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. ஆள் அடிச்சு கொல்லுடையா அந்த பல்லு ரெண்டு பக்கம் பல்லு இருக்கும். இந்த மரத்துல தான் பெருமாள் இருக்காரு. அதோ கீழே வேப்ப மரம் ஒரு சின்ன கண்ணா வச்சது இன்னைக்கு 20 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் இருக்காரு. அதை தான் இன்னைக்கு எடுக்க போறோம். அப்புறம் ஜேசிபி வந்து அங்கே நிற்குது தூரத்தில். அப்போ அந்த நம்ம வந்தது தான் கரெக்டா? அந்த ஜேசிபி தான் அந்த வண்டி தான். திருக்காட்டப்பள்ளி வண்டி நினைக்கிறான் அந்த பையன். அதோடைய கைப்பாகம் உடஞ்சிருக்கு இல்லைங்களா, அதை ஒட்டுறதுக்கு ஒரு வகையான பேஸ்ட் இங்கே பாருங்க அதை காட்டிட்டு போங்க பாருங்க. அந்த மரம் வந்து வளர்ந்து கை பாகம் மேலே உள்ள அந்த நமக்கு இருக்கிற ஷோல்டர் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த இதை உடச்சி இங்கே தான் சங்கு இருக்கும். அந்த சங்கு வந்து உடஞ்ச நிலையில் இருக்குது. அதுக்கு பேஸ்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம். வணக்கம் உரத்துக்காரன் ஐயா, வாங்கய்யா. குடும்பம்லாம் ஒன்றும் சொகையா இல்லைப்பா. உங்கள்கிட்ட உள்ளதை சொல்லிடுறேன். நான் வந்து தெற்கத்தை சோழகம்பட்டி 3 தலைமுறை உறவு. அவங்க வீட்டுக்காரவங்க பொண்ணை நான் கட்டியிருக்கிறேன். நான் இருந்துக்கிட்டு அது மாதிரி வந்து கூட குறைச்சல இதை நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அதை நல்ல விதமாக எடுத்து வைக்கணும். நீங்கள் அந்த வேர் இருக்குது பற்றியலா, இந்த வேர் பிடிச்சதுக்கு பிறகு எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக ஆயிடுச்சுப்பா. இந்த வாருங்க கொஞ்சம் வெடிச்சாப்பிளையும் உடஞ்சாப்பிளையும் இருக்கு. புரியுது. சரி பண்ணிடுவோம் எல்லாத்தையும். ஆமாம், அதை சரி பண்ணி நீங்கள் இங்கே வச்சிருவோம். எங்கிட்ட அதனால ஒன்றும் தப்பு இல்லை, வச்சுக்கோ. இதனால நீ பேர குச்சி அடியா ஐயா தோறிக்கியா இந்த உதயம் ஐயா சுத்த தெரியுமா? இல்லையா 3 பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கேன். கம்ம சுத்த கட்ட பார்த்தாலே தெரியும். ஐயா எடுத்து கட்ட. ஐயா முறத்தை கட்டிட்டீங்களே. எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க சிலம்பம் கற்றுக்கணும்னு, நேரம் இல்லாதனால குத்து சண்டையோட நிப்பாட்டிட்டோம். ஐயா சுத்துறாராம். நம்ம சுத்தாட்டாலும் சுத்துறத பார்க்கவே நல்லா இருக்கும். சிலம்பம் இல்லைங்களா, இந்த கட்டு தான் ஐயா. இதுல தான் அங்க எதிரி பயப்படணும். இந்த கட்டு தான். ஐயா நீங்க சுத்துங்க, நான் கவர் பண்ணி. அதான் பொட்டு வைக்கிறது இருக்குல்ல, நவருங்க. இது வந்து அடிக்கிறது. எங்கடா அடிக்கணுமோ அந்த இடத்துல அடிக்கிறது. இதான் இதுக்கு பேர் அறுப்புன்னு பேரு. அறுப்பு. இது வந்து சுத்தி கேட்டுங்க. ஐயா சொல்ல வேணாம், ஒரு சுத்து சுத்திட்டு ஒரு சொல்லுங்கய்யா. ஐயா முன்னாடி வந்துடாதீங்க. நல்லா சுத்தினீங்க, நல்லா இருந்தது. வணக்கம். வண்டி எங்க அவரு பாத்துல எங்களை கேட்க பாதை எங்க இருக்குது. இதுல ஏரி இல்ல, மழை பெஞ்சதுனால ஃபுல்லா தண்ணியா கிடக்குது. அதனால பிரச்சனையா இருக்கு நமக்கு. சரி அதான் இப்ப எங்கிட்டு வருவோம். அந்த வழியிலே வந்து அந்த கப்பி ரோடு போட்டிருந்தது. இது சொல்றேன், கரை சொல்றேன். கரைக்கு போக வேண்டியது இல்லப்பா. இங்கிட்ட இறக்கத்துல வண்டி ஏற்றி விடுங்க. இல்லப்பா, ஆள் அங்க இருக்காங்க. இந்த இறக்கத்துல வண்டி வரும், அவங்களுக்கு தெரியும். நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேனே அவங்கள்ட்ட.
கூப்பிடுறேன். அண்ணா உங்களை தான் கூப்பிடுறாரு ஐயா. கொஞ்சம் வண்டியில ஏறிக்க பையா. தெரியும் எல்லாத்துக்கும். இது யாரு எடுக்க போறா அப்படின்னு அப்படின்னு சொல்லி விட்டதுனால தானே யாரும் எல்லாரும் பயப்படுறாங்க வைக்கிறதுக்கு. அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் எது வேண்டாம் அப்படின்னு தான் நம்ம செய்து போட்டு அப்புறம் சொல்லி வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கையெல்லாம் மேல இருக்கு போல உடையாம. அது ஃபுல்லாவே கட் ஆகலன்னு நினைக்கிறாரு. அது இல்ல உங்களுக்கும் தெரியாதுல இது இருந்து அது என்னன்னு தெரியல. இப்ப என்ன நம்ம பெருமை இப்படி இருக்கா இல்ல இப்படி இருக்கா அப்படின்னு அது இருக்கும். அதனால இது வந்து இப்ப 4 கரங்கள் இருக்கு சரிங்களா. இப்ப இங்க ஒரு கரம் இருக்குங்களா, அந்த விரலாம் மடக்கி. அப்ப அதே மாதிரி இங்க விரல மடக்கி இருக்கா இல்ல என்ன அப்படின்னு தெரியும். அதெல்லாம் பெருமாள் சொல்லுவாங்க. என்ன சொன்ன 4 கரம் தான் இருக்குயா. ஒண்ணுதான் தெரியுது. 2 இது உள்ள இருக்கு. எத்தனை இருந்தாலும் நல்லபடியா வந்துட்டா போதும் நமக்கு. அங்க கிடக்கப்பா சாமி. மரம் ஒரு சுத்து பெருகிச்சுன்னு வச்சுக்கலாம், மார்பையா உடைச்சிடும். இது கோடி லட்சத்துக்கு எனக்கு இவங்க சொல்லும் போது நமக்கு தெரியாது. ஒரு நாள் பெருமாள் சிவன் பூர்ணமன் வரும். அதுக்கு குளத்து பக்கத்துல வர மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அதான் எனக்கு சித்தப்பாட்ட காமராஜர் வந்தாங்களே, அவங்கள்ட்ட கேட்டேன், சித்தப்பா நம்ம ஊர்ல சிலை இருக்கா, இந்த மாதிரி கனவு வந்துச்சு பாட உணவு வந்து அழைச்சு போயிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து காமிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த சிலை இருக்கு. அதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அந்த ஏரியா ஃபுல்லாவே மண் எடுத்தது. அந்த சைடு ஃபுல்லா காலை 11 மணி அளவில் தான் நம்ம வேலையே தொடங்கணும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஜேசிபி வாகனம் வரும்னு சொல்லி நம்ம காத்திருந்தோம். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி மழை பெஞ்சதுனால வயல்வெளிக்குள்ளே ஜேசிபி இயந்திரம் வர முடியல. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஊரில் இருந்த அந்த அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா வாங்க நானே தொடங்குறேன் அப்படின்ட்டு மண்வெட்டி எடுத்து தொடங்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு என்ன காரணம்னு வந்து பார்த்திங்கன்னா ஊரில் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. பயத்தின் காரணமாக ஊர்லேருந்து யாருமே வரல. எடுத்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம், நீங்களும் போகாதீங்கன்னு எல்லாரையும் சொல்லியிருக்காங்க. சாமி மேலே உள்ள பற்றனால வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அதுவே நமக்கு ஒரு பெரிய விஷயம். ஆனால் காலையில் வேலையை ஆரம்பிக்கும் போது இருந்தது நாங்கள் 4 பேர் தான். ஆனால் முடிக்கும் போது எத்தனை பேர் இருந்தாங்கிறத நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்கள். இங்க வந்துச்சு பாருங்க. கடப்பாறை மம்புட்டி எல்லாம் எடுத்துட்டு ஒரு ஆளு வர சொல்லணும். ஏற்பாடு பண்ணிருந்தோம். யாரு அங்க ஊர்ல இருந்து இல்லையா? எனக்கு ஏது ஒரு ஜாமான் எடுத்து வர முடியாது இல்ல, பக்கம் இல்ல. அதுன்னு நம்ம ஊர்ல எடுத்துக்கலாம் சொல்லியிருந்தீங்க எடுத்துக்கலாம். ஆனால் ஜேசிபி வரதுனால எதுவும் தேவையில்லை அப்படின்னு ஜேசிபி கஷ்டம். ஜேசிபி ஏன்னா கொஞ்சம் பக்கெட் போட்டுனாலும் வேற இழுத்துச்சு சில கட்டாயம். இங்க போடணும் முதல்ல. போட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி நம்ம எடுத்தா கரெக்டா இருக்கும். நல்ல வந்து இல்ல. நம்ம ஒரு ஆள் வண்டியில அதுதான் நீ நாங்க வண்டி எங்களுக்கு முன்னாடி வந்துச்சுங்க. வண்டியை நான் தான் காருக்கு முன்னாடி வந்துச்சு. கை நல்லா இருக்குண்ணே, அருமையா இருக்குண்ணே. கை இப்படி இப்படி காட்டின மணிக்கு இருக்கு. கை உடையாம இருக்கு. கோயில்ல உத்தரவு கட்டணும்ல. சரிதா? கை நல்லா இருக்கு. இந்த விரல் அது இந்த விரல் கோயில்ல உத்தரவு கட்டணும். எல்லாருமே ராத்திரி வீட்டுக்கு வந்துருச்சு. வருண்ணே எங்க சாமினா மருத விட அவ்வளவு ராத்திரியே வந்துருச்சு. எனக்கு முடியாத சொல்லிட்டே வந்தேன். முடியாத வந்துருச்சு அங்க அப்படின்னு வாரவங்க எல்லாத்தையும் இங்க வாரவங்கள்ட்ட கொடுக்க சொல்லிட்டாங்க. பூசாரி நேற்று கோயில்ல போய் உட்காந்து உத்தரவு கேட்டேன். இருக்கா தோன்ற மாதிரி எதுவும் சின்ன புள்ள 2 பார்த்து தொண்ணூறு பேசிட்டு கொஞ்சம் கையில நோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. தொண்ணூறு நேற்று கொடுத்தாப்புல எல்லாம் பார்த்து சரி கடப்பாறை போய் எடுத்துட்டு போ. மிஷின் எடுத்துட்டு வா. இதுக்குள்ள வண்டி வர பிள்ளைங்களா? அதான் ஐயா நமக்கு இப்போ மிஷின் தான் ஏற்றாங்க. இப்போ மிஷின் எடுத்துக்கிறாங்க. மிஷினை போட்டு கடப்பாறை வச்சு குத்திக்கலாங்க. சின்ன பேலா கடப்பாறை இருக்கா கொள்ளையில ஒன்று எடுத்து வாயா. அங்கே நிற்கிறேன் இருக்கு. அங்கேருந்து கேட்குது பாரு உள்ள வண்டி குந்துதாம்ல. இதெல்லாம் காலே வைக்க முடியாது. போதுன்னு போகுது. நான் இதில் தான் வண்டி எங்கே கொண்டாந்தது. அதுதான் அப்படி இப்படி வந்தேன். உன் கொள்ளையோட இதில் சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாம்னு.
போங்க முடிச்சுட்டாங்க போனாக்க வேற எங்கேயோ வேலை வச்சுக்கிட்டு அப்படியே ஆயிட்டு போறதான். அப்படி இல்லைங்க, சில பேர் பயப்படுவாங்க. அதான் சொல்றேன், சில பேர் சிலை எடுக்கிறதுக்கு வர மாட்டான். நான் தான் உங்களுக்கு 4 வாட்டி கேட்டேன், நீங்க நான் எல்லாம் ஏற்பாடு பண்றேன். நான் தாங்க சொல்லி சிலை எடுக்கணும்னு சொல்லியாச்சுங்க. இந்த போட்டோம் வடிவேல்கிட்ட சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம என்னங்க பண்றாங்க? சிறு வயசு பையன் அவங்க யாராவது சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் போய் எடுக்காதரா ஏதாவது ஆயுதம் இருப்பாங்க. ஏதோ பயந்துட்டு ஆய் பண்ணிட்டு போயிட்டான். ஊர் ஆளுகளே பயந்துருவல. அதான் ஏதுக்குன்னு சாமி 90 ஆயிட்டு வந்தேன். கட்டாங்குளத்துல வந்து மினியாண்ட கேட்டு நம்ம செய்ய போறது நல்லதுதாங்க. அவருக்கு கெடுதல் பண்ண போறோமா இல்ல இந்த பாருங்க, ஒரு பாக்கெட் 90 குடியா வாரவங்க எல்லாத்தையும் குடுப்போட்டு சொல்லிட்டு 90 எலுமிச்சம்பழம் வேண்டிதானே வாங்கிட்டு வந்துருக்கோம் கோயில்ல. இது மினியாண்ட சூளத்துல இருந்தது எடுத்து கொடுத்தாப்புல அவங்க பாதுகாப்பு போங்கன்ட்டு. இந்தாப்ல வாங்க இந்த இதுல வந்து தள்ளி விட்டு தச்சு வரட்டும். எங்கராஜ் வரதுல அந்த வண்டி போயிட்டு அவனுக்கு போட்ட மாட்டான். வண்டி சொல்லுவாங்க போதா? சொல்றதுனால சொல்லுங்க. வண்டி வேணாம் விடுங்க. எனக்கு தெரிஞ்ச வண்டி வேணாங்க. வண்டி வேண்டாம். சுத்திடுச்சுங்க அப்படியே. இப்படி சுத்தி வேருக்கு நடுவுல இருக்கு. நம்ம கொடி மாதிரி போறது தானே இப்ப இவ்வளவு பெருசாயிடுச்சு. மரமும் நல்லா இருக்கணும், சாமியும் நல்லா இருக்கணும். எத்தனை வருஷத்து மரம்னா எங்க வரும்? அவர் ஒரு 40 வருஷம் வச்சுக்கிறாரு இந்த இடம் வாங்கி. 20 வருஷம் இருக்குங்க அந்த மரம். 20 வருஷம் அவரு பேர் வந்து இங்க 30 வருஷம் ஆச்சு. அதுக்கு மேலே உள்ளது பாரு, சின்ன வேப்ப மரமா எங்க அப்பாரே பாத்துருக்கேன். இல்லனே அப்பா சொன்னது. அவரு அவளை சாதாரணமா வெளியில வர மாட்டாரு. இத்தனை வருஷமா பாத்துட்டு கடந்து போயிட்டு இந்த முருகனை வந்து 3 நாள் அங்க நம்ம வயல்ல எடுத்தது வலிக்கிட்டு கீழே விழுவாங்க. வந்து தெரிஞ்சிருச்சு, ஆனா தூக்க முடியல. மயக்கம் வந்துருச்சு. அது வந்து வலிக்கிட்டு கீழே விழுது. தேர் இருக்குது இதை விட அது பெரிய சிலை. 6 அடிக்கு இருக்கும். அது கைக்கு உள்ளது, நல்லா நன்னமான சிலை. பிள்ளைங்க எதுவும் விளாண்டுருக்கோம் இல்லைங்களா? அந்த மரத்துல அடிச்சு விளையாடுவாங்கல்ல, புதஞ்சிருச்சு அந்த மாதிரி அப்படியாது. அப்படியே தூக்கி வைங்க. நல்லா இப்படி எடுத்துருச்சு படம். வர்றேன், நான் உங்கள்கிட்ட போன் பண்றேன், தெரியப்படுத்துறேன், பார்க்கலாம். வந்து தான் போவோம், இங்க வந்து நின்றுட்டு தான் போவோம். நல்ல பம்பா நல்லா இவ்வளவு பெருசு, ஒரு வாகம் இருக்கும். காட்டுல இருக்கிறதுல நல்லா முரட்டத்தனமா. அதான் கிட்ட வந்தா டக்குன்னு படம் எடுத்துருச்சு. அப்படியே ரிவ்யூ தந்தோம்னா இப்படி இங்கிட்டு தெரிச்சு விடான்ட்டேன். ஆனா ஒண்ணும் இல்ல, அது பாட்டு உங்கள்கிட்ட வரும். வந்தானே காட்டிருச்சு. 30 வருஷமா இங்க வந்து அந்த மூங்கி குத்து போவோம். 30 வருஷமா? அப்புறம் அது வாங்கினதுல இருந்து இருக்கு. நீங்க ரெகுலரா பாக்குறீங்க. இருங்கண்ணா ஒரு 2 நிமிஷம் இருங்கண்ணா. தஞ்சாவூர் எதுவும் பயில போயிருக்கீங்களா? கார் எடுத்து ஒன்றும் சர்வீஸ் பண்ணி இதை கொண்ட பத்தியா அப்படியே அந்த விளக்கு வச்சாங்க. அதே நடந்து வந்துருக்கீங்க நீங்க? அங்க வண்டி வச்சேன் ரோட்ல. இங்க வச்சுட்டு இப்படி வராம இங்க வரீங்க? இதான் பரவாயில்ல. ஒரே நேரம் வந்து நீங்க கோயிலுங்களா? கோயில் வச்சேன். எப்பவும் பூஜை ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நம்ம ஒரு வேலையை ஆரம்பிப்போம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருந்தாலும் நடுவில் வேலையை நிப்பாட்டி ஒரு சின்ன அவருக்கு ஒரு விளக்கேற்றி சூடம் கொளுத்தி வேண்டிக்கிட்டு பணியை ஆரம்பித்தோம். உண்மையாகவே சொல்கிறேன், அவர் மனம் வச்சு என்ன நடந்துச்சுன்னு கடைசியில் நீங்களே பாருங்கள். ஏன்னா எல்லோரும் எடுக்க முடியாதுன்னு மனம் வந்து கடைசியில் ரொம்ப ஈஸியாக நானே வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரே கைக்கு வந்துட்டார். அந்தளவுக்கு நடந்தது. கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் ஒன்றாந்து அங்கே வச்சுருந்தேன்ப்பா. வந்துட்டான். அது நான் அப்படியே பேசிக்கிட்டு
இந்த இடத்துல பிடிச்சிருப்பாங்க. நல்லா பட்டை பூசு, பட்டையா போடு. அதுதான் உங்களுடைய வார்த்தைக்கு அந்த குளத்துக்கு போவாங்களா? தெரியுதா? தெரியுதுங்க. அதுவே சொல்லுவேன் நான். என்ன நல்லதே நினைப்போம், நல்லதே வணங்குற சாமி சாமி. நம்ம முன்னோர்கள் வணங்கினது, அதுக்கப்புறம் பராமரிப்பு இல்லாம விட்டுட்டாங்க. திரும்ப நீங்க எடுத்து வணங்க போறீங்க. இதுல என்ன கெடுதல் நடக்கும்? அப்புறம் அங்க கெடுதலுக்கே வேலை கிடையாது. ஐயாவோட வாழ்க்கை வரலாறு எடுத்துக்கன்னா நீங்க எல்லாம் அப்படியே அசந்துருவீங்க. 5 இடத்துல வேலையில இருந்துட்டு வேலையெல்லாம் வேண்டான்ட்டு இதை இந்த வேலைக்கு வந்தாரு. என்னன்னா அவரு அழைச்சிட்டாரு, அவரு அழைச்சி இருக்குன்னு அடிமை ஆகிட்டாரு. பெட்ரோல் தான் வருது, அவரு என்ன அடிமை ஆகிட்டாரு. ரொம்ப நேரம் சவுண்ட் அடிமை ஆகிட்டாரு, என்ன நீங்க அடிமை ஆகிட்டீங்க. இந்த பாக்கியம் எல்லாத்துக்குமே கிடைக்காது. மெயின் இது வந்து எல்லாமே இது பண்ண மாட்டாங்க. இப்படி சொல்லிட்டு நீங்க ஏதாவது ஒரு கல்யாணமா போயிருக்கலாம், இப்படி சொல்லிட்டு எல்லாம் போயிருக்கலாம். ஆமா, இன்னைக்கு அதான் நான் இதான் ஒண்ணுமே வெளிப்படல. அதுக்கப்புறம் தான் என்ன போட்டிருக்காங்க. என்ன உங்களுக்கு தொந்தரவு? தொந்தரவு சொல்லிட்டு கைங்க எந்த இடத்துல நிக்கிறீங்க? எப்படி இருந்தாலும் தச்சமலை வந்து நேரம் கிழக்கா வரலாம். ஆமா, அந்த வழியா வரலாம். இல்லன்னா செல்லப்பட்ட இடம் மீனான் கோயிலுக்கு நேரம் கிழக்கால ஒரு பாதை வரும். பறிக்காதீங்க, கொள்ளைக்கு போறது. பறிக்காதீங்கப்பா, பறிக்காதீங்க. சாமியை வெளியில எடுத்துதான் கும்பிடணும், இல்லன்னா சிலை உடஞ்சிரும். எப்பா அப்படியே நேரம் வெண்ணமல் பாதையில வந்தீங்கன்னா வண்டி சிலை என்ன 100 வருஷத்துக்கு இருந்தாலும் என் ஆயுசு முடிகிற வரையும் சிலைய உடச்சு விடமாட்டேன்ப்பா. சிலை ஆல்ரெடி உடஞ்சிருச்சுமா கையில. கையா உடஞ்சிருந்தாலும் சொல்லுங்கப்பா. கையா உடஞ்சிருந்தாலும் 300 சேர்ந்துவா, 300 திருநாம்தே ஐதாம்தே சொல்லுங்க. ஏப்பா இந்த என்ன போட்டாங்க ஐயா, நான் வல்லத்துல மலை ஏத்துப்பா. நல்லதாமா பண்ண போறேன், நல்லதாமா பண்ண போறேன். சொல்லுமா, யாருமா யாருமா சொல்லுமா, யாருமா சொல்லுமா, நீ யாருமா வேலை சரி சொல்லுமா. சரி 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 சரி. ஆமா ஆமா, ஆயுதம் 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 ஆயுதம். மனச மனச இது பண்ணுமா, சாந்தப்படுமா சாந்தப்படுமா. மலை ஏத்துமா மலை ஏத்துமா.
ஏத்துமா கம்பியெல்லாம் எடுத்து போடியா தம்பி. சரி மலை ஏத்துமா மலை ஏத்துமா மலை ஏறுமா மலை ஏறுமா எல்லாம் நல்லதே செய்வோம்மா நல்லதே செய்வோம்மா. அம்மாவுக்கு 90 கொண்டப்பா அந்த மினியாண்ட 90 எடுத்தா முடியும் அம்மாவுக்கு. மலை ஏத்துப்பா அம்மாவுக்கு மலை ஏத்து. நல்லதே நடக்கட்டும். பூசுமா வந்துருச்சு அவ்வளவுதான். வந்துருச்சு ஐயா வந்துட்டாரு. அம்மால யாருப்பா கை வச்சாலு அம்மா இல்ல அண்ணனும் ஒண்ணுதான் அம்மாலும் ஒண்ணுதான். சரி 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 துண்ணூறு எடுத்து பூசுமா. துண்ணூறு எடுத்து நான் பூச எனக்கு டயா இருக்கும். அம்மால ஆள சொல்லு ஆள சொல்லு அவதாரம் கட்டுறியா? கட்டுறேம்மா அதுக்குள்ளத என்ன கட்டணும் என்ன கேளுமா என்னம்மா கேக்குற அவதாரம் என்ன கேக்குற என்ன வேணும் உங்களுக்கு கோயிலே கட்ட போறோம் சொல்லுமா. சாமியிட வேண்டி சொல்லுமா வாய தொடமா. என்ன அவதாரம் 10 பேர் கும்பிட சாமி 10 ஊர் கும்பிட போது கோயிலே கட்டுறோம் சொல்லுமா. தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் எந்த காலத்துல வந்தாங்கன்னு தெரியுமா? ஆமா ஏமா என்னவா அவதாரம் கேக்குற சொல்லுமா. அவதாரத்தை சொல்லுமா. சாமிய எடுக்கப்பா கொஞ்சம் வைங்க கையில. நீ ஏண்டிக்கிறியாப்பா? நீங்க நீ பூச மழை எடுத்ததுக்கு அப்புறம் பூசுறேங்கிறாங்க. வைக்க போகுது. அவர் என்ன சொன்னாரு அண்ணன் சில கை உடஞ்சிருச்சு எங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு உடம்பு நல்லா சரியாம போயிடுச்சு அப்படின்னாரு. அதனாலதான் வீட்டுல கொண்டாந்து வச்சுக்கிட்டு அம்மால மலையேற்றி விடாம துண்ணூறு பூசுமா நீனு ஊதி விடுங்க. இருக்கு எங்கப்பா சொல்லுமா சரி சொல்லு. நீ வந்த போட்டா பிடிக்கல என்ன சொன்ன ஒண்ணுகிட்ட எடுத்து வைக்கணும். இங்கே போல இங்கதான் இருக்கு. கோவப்படாத அங்கதான் இருக்கு. எங்க எடுத்து இங்கதான் என்னகிட்ட ஒரு வார்த்தை ஏமா ஐயாட்ட சொல்லிச்சுமா. ஐயா தான் சொல்லிச்சு. பாருங்க நீ ஒத்த புள்ள இதான் ஆடி கடைசி. எனக்கு சனிக்கிழமை நீ சனிக்கிழமை உகந்த நாள். சனிக்கிழமை எனக்கு தெரியும். கை பிடிக்க கூடாது. நீ விட்டு வெட்டக்கூடாது. மீண்டும் வெட்டினா அருவாளை குடி எண்ணுகிட்டா சும்மா இருமா. காயப்படுத்த கூடாது மரத்தை எடுக்கலாமா? வேறு மட்டும் பிடிச்சிருக்க உடைக்கிற வேறு. இந்த மிஷினே வந்துருச்சு. என் கைய வெட்டுறாங்கடா. கையெல்லாம் வெட்டாலாமா? ஏமா அப்படி நான் சொல்றத கேளுங்க. அதுக்கு டைம் இருக்கு. நீங்க 7 மந்திரமே செஞ்சாலும் தந்திரமே செஞ்சாலும் தம்பி மந்திரவாதியம் இல்லம்மா. நாங்களாம் மனுஷன் தான்மா. எப்பா இதுக்கு என்னென்னமா இருக்கு என்ன பரிகாரம் பண்ணி அதுக்கு அப்படியே எங்க காப்பி
தம்பி ஏதாவது ஒரு பழைய துணி எடுத்து அதை எடுத்த உடனே நீங்க எடுத்து தூக்கி நீயே வையுமா. இல்ல எங்க அப்பா அம்மா வேற எங்கேயாச்சும் வைக்கிறதுக்கு தண்ணி கொடுப்பா, தண்ணி விட்டு அந்த அம்மாவுக்கு பாரு, தண்ணி கொடுப்பா, தண்ணி கொடுப்பா, தண்ணி கொடுப்பா, தண்ணி கொடுப்பா அந்த அம்மாவுக்கு. ஏமா பொறுமையா இருமா, பொறுமையா இருமா, வைக்கணும்னு சொல்லுங்க. பொறுமையா இருமா. வைக்கிறது உத்தரவு கொடுங்க. வைக்கிறதுக்கு உத்தரவு கொடுமா. இடத்த சொல்லுமா, நீயே எடுத்து வைக்கணும்னு சொல்லுங்க. நீயே போய் இடத்த பாருமா, இடத்த பாருமா, பாருமா இடத்த பாருமா. வாங்கிக்கலாம் 10 லண்ணா. இல்ல இன்ஜினியர் போடுங்க போடுங்க. நல்ல முடியாது சொல்லி எங்களுக்கு துண்ணு எடுத்து கொடுப்பாங்க கையால. அம்மாவுக்கு முதல்ல 90 வைங்கண்ணே. அம்மா தான் அவங்க கையால வாங்கிட்டு அப்புறம் நம்ம கொடுப்போம். அம்மா சொல்லுங்க, எல்லாம் உங்க பிள்ளைங்க தான் நாங்களா. துண்ணு எடுத்து சாரிங்களாமா, இடத்த பாருங்க, இடத்த பாருங்க. உங்க கையால எந்த இடத்துல ஒரு திருப்பணி பண்ணும்போதும் அங்கே இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு சாமி வந்து ஒன்று பண்ணுன்னு சொல்லுவாங்க, இல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் இவங்களும் எடுக்கக்கூடாது, எடுத்துகிட்டு எங்கேயும் போகக்கூடாது, இந்த திருமணி இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதில் மட்டும் இல்லாமல் இது அவங்களுக்கு பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல, இது அம்மன் சிலைன்னு நினச்சி வணங்கிட்டு இருந்துருக்குறாங்க. பிறகு நம்ம சொன்னதும் இங்கே தான்மா எடுத்து இந்த இடத்துல தான், இந்த மரத்தோடைய நிழல்லே தான் வைக்க போகிறோம், மரத்துக்கும் சேதாரம் ஆகாமல் இந்த சிலையும் சேதாரம் ஆகாமல் எடுத்து வைக்கிறேன்னு சொன்னதும் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா சாமி இறங்கி அவங்களும் பெருமாள்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கி நல்லபடியாக வேலையை தொடங்குங்கன்னு சொன்னதுக்கப்புறம் இன்னும் பணி மென்மேலும் நல்லபடியாக நடந்தது. ஐயா வச்சிருந்தாரு அந்த இருக்கு பாருங்க. சரி இதை வாங்கிக்க. சாம்பிராணி சரி கொஞ்சம் தள்ளிக்கடா. கொஞ்சம் நவுத்துங்கய்யா. நல்லா வைமா, நிறைய வைமா எடுத்து கையில வைமா, கையில வைமா. பாப்ப முடிஞ்ச அளவு கீழே குறைஞ்சி ஆணி வேற அங்கிட்டு இருக்கு. ஆணி வேற அங்க வளைஞ்சிருச்சா கடப்பாரா? பெரிய கடப்பாரா? அப்ப என்ன பண்ண, ஆப்போசிட்ல போட்டு இப்படி ஒரு நம்பி விடு. யூடியூப்ல வர மாதிரி இருக்குது.
ஐயா வந்திருக்காங்க. எடுத்துட முடியுமாண்ணே? ஒன்றும் இல்லைன்னு பார்த்தா ஒன்றும் நீங்கள் பார்க்குறீங்க. இது என்ன பிரச்சனை? மரம் அதை ஒட்டி இருக்கு, அதை விலைக்கு விட்டு எடுத்து இதை வணங்கிட்டு இருக்காங்க. இல்லை நீங்கள் எப்படி சில மேலே ஒரு கையை காய்ச்சி சோழ கையிட்டாரா இது எப்படி அது அப்படியே வச்சு ஒரு சாமி செஞ்சில ஒண்ணு இந்த மிஷினை சத்து நான் எடுத்துருவாங்க. இது அறுத்து விட்டுருவான். அந்த மிஷின் ரோப்பு கட் ஆயிடுச்சு. யோ சரி மிஷின் எடுத்துருவா, நான் எடுத்துக்கிறேன். நம்பணும். அப்புறம் இவர் கொடுத்தாரு 3 பேருக்கு அப்புறம் வந்துச்சா சிவங்கோயில் கொஞ்சம் பண்ணி விடுங்க தலைவா. கையோட நீங்க ஒத்துழைப்பீங்க, நாளைக்கே வேலையை ஆரம்பிச்சிடலாம். என்ன பண்ணணும் ஒத்துழைக்கிறேன். வந்த சிலதான் இது நோண்டி நீ என்ன பண்ண போற?
வெடுப்பு விட்டுருக்கா அதுதான் பயமா இருக்கு. ஒன்றும் இல்லை அது உடஞ்சது தான். அந்த பட்டையை எடுத்துருங்க தம்பி ஃபர்ஸ்ட். அதுதான் எடுக்கிறேன். அருவாளை தட்டுது பாருங்க தம்பி, அதை எடுத்துருங்க ஃபர்ஸ்ட். இந்த பட்டை ஒன்றுதான் இப்போ தெளிவாகுது இல்லை உங்களுக்கு? அப்படியே நிறுத்துவோம். கல் எடுத்துட்டு வருது. அது எடுத்து அவ்வளோதான், உடஞ்சது தான். இல்லை இங்கிட்ட எடுத்துட்டு வருது. எங்க இல்லை இது உரசுதுன்றாப்ல உரசாம நல்ல முடிவு இருக்கு. அது உடஞ்சது தானே. அது ஒட்டுறதுக்கு தானே பேஸ்ட் வாங்கிட்டு வந்துருக்கோம். ஒட்டுறதுக்கு பேஸ்ட் வாங்கிட்டு வந்தாச்சு. நம்மளை கொண்டு போடுவோம் அப்படின்னுட்டாரு படாருன்னு. அதனாலதாப்பா நாங்க பேக்காம வச்சது. இல்லன்னா கண்ணுலயே எடுத்து வைக்கலாமா? இப்பதான் நீங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணி எடுத்துட்டீங்க, சந்தோஷமா எடுத்து வையா. ஆமா, திருப்தியா உன் மனசு திருப்தியா எடுத்து வை. எடுத்து உங்க இடத்துலயே அழகா வச்சு மேற்கூரை போட்டு கொடுத்துறேன். நான் இருக்கிற வரலையும் அதுக்கு என்ன செய்யணுமோ அந்நாடும் செய்வேன்ப்பா. அவ்வளவு இவங்கதான் இந்த இடத்தோட உரிமையாளர். ஆமா ஆமா, நான் உரிமையானா இந்த இடம் வந்து இவங்களுக்கு சொந்தமானதுனால இந்த சிலையும் இவங்களுடைய பொறுப்புல தான் எடுத்து வைக்கப்படுது அப்படின்ட்டு நான் அதனாலதான்ப்பா நம்ம அதை முடியாம கூட நான் வீட்டுல இருக்காம முடியாம இருக்கிறேன். இதே அதை வச்சுதான் இருந்து கையோட எடுத்து பண்ணீங்கன்னு கொஞ்சம் ஒத்துழைச்சு நான் எடுத்து கையோட போட்டு கொடுத்தேன். மதியம் அங்கே பெருமாளுக்காக நமக்காக பணியாற்றிய அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. காலையில் ஒரு 11:30 மணிக்கு வேலையை தொடங்கணும். 2 வாட்டி மிஷின் ஃபால்ட் ஆகியும் அதுக்கப்புறம் ஒரு அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் நடந்தும் தொடர்ந்து வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ மணி கிட்டத்தட்ட 3:30 மணி ஆகுது. பணிகள் நடக்குது. இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரை சேர்ந்த விஓ தாசில்தார் அவங்கள்ட்டையும் நடுவில் அவங்களுக்கும் விஷயம் தெரிஞ்சு அவங்களும் நேரடியாகவே வந்து பார்த்து சரி ஏற்கனவே வழிபாட்டில் உள்ள சில தான்ப்பா எடுத்து வச்சு வணங்குங்க. ஏன்னா இங்கேயே எடுத்து இங்கேயே தான் வைக்க போகிறோம். அந்த மரத்தில் மாட்டினதுனால 2 ஊருக்கு நடுவில் இருக்கிறதுனால ஸோ அவங்களுடைய ஒரு அனுமதியோடையும் வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து சாப்பிட போகிறோம். ஆமாம் உட்காருங்க வாங்க. எங்க உங்களுக்கு தோதா அப்படி உட்காந்துக்கோங்க. பரவாயில்ல. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செல்லப்பம்பேட்டை இந்த ஊருக்கு பக்கத்தில் தான். 4 மாதத்துக்கு முன்னாடியே நமக்கு தகவல் தெரிவிச்சிருக்காரு. நம்ம சரியாக கவனிக்கல. ஏன்னா ஒரு மெசேஜ் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்து ஊர் 2 ஊருக்கு நடுவில் இருக்கிறது தான் அந்த சாமி. அதுக்கு பக்கத்து ஊரில் மருதகுடியில் இருக்கிற சக்தி அவரும் வந்து பார்த்தீங்கன்னா தகவல் கொடுத்த கிட்டத்தட்ட 4-5 பேர் கொடுத்த தகவலுக்கு அப்புறம் தான் நம்மளே இங்கே வந்துருக்கோம். சரி உட்காந்துரு. உணவு இடைவேளை முடிஞ்சதுமே வந்து பார்த்திங்கன்னா பணியை தொடங்க ஆரம்பித்தாச்சு. ஏன்னா நேரம் போதிய அளவில் இல்லை. இப்போவே மணி பார்த்திங்கன்னா ஒரு 4 மணியை தாண்டிடுச்சு. நம்மளுடைய மொபைல் ஃபோன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் இல்லாத காரணமாக ஒரு சில இதெல்லாம் எடுக்காமல் நம்ம ஷார்ட்டாக கூட காமிச்சிருப்போம். கொஞ்சம் பாருங்கள். நன்றி. நீங்கள் எல்லோரும் மனசில் நினைக்கிறது எனக்கு தோணுது. பெருமாள் சிலையை மீட்டிட்டிங்கன்னா மரம் என்ன ஆகுறதுன்னு. மரம் ஒன்றுமே ஆகலைங்க. மரத்தோடைய பார்த்திங்கன்னா தெரியும் பல வேர்களில் ஒரு சில வேர்களை மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம துண்டித்து அந்த திருமணியை எடுக்கிற ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் மரத்தை ஒட்டின அளவு எந்த அளவுக்கு இறுகி பிடிச்சிருக்கு பாருங்கள். இந்த மரத்தை எடுத்தால் இந்த வேர் எடுத்தால் மரத்துக்கு எதுவும் ஆகும்னு நினைக்காதீங்க. மரம் மிக மிக கம்பீரமான ஒரு மரம். அது இறைவனை காத்த மரம். கண்டிப்பாக அது சாகாது.
அதற்கான அந்த வேலைகளையும் நம்ம பார்த்துருக்கோம். சிலை எடுத்ததுக்கப்புறம் அந்த மரம் பாதுகாக்க அதை சுற்றி நிறையா மண்மேடுகள் உருவாக்க முடிவு பண்ணியிருக்கோம், அந்த மரத்தோடைய மேல் கொண்ட ஒரு நல்ல பண்புனால். அதனால் மரத்தை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. திருமேனி எந்த அளவுக்கு பாதுகாப்பாக மிக்கிறோமோ மரமும் அந்த அளவுக்கு பாதுகாப்பாக இன்றைய வரைக்கும் இருக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் கொஞ்சமாக குடஞ்சி எடுத்துகிட்டு இருக்காண்டி வேறு அந்த சைடு எடுக்கணும். கால் இறங்கலையான சிலை பார்த்தீங்கன்னா அதோடய முடிஞ்சிருச்சு. இதோடய தான் இருக்குது. அதோட தான் இருக்குது. ஆனால் தொட வரைக்கும் தான் இருக்குது. பார்த்தாயிரு நம்ம பார்ப்போம். செக் பண்ணுங்க. உள்ள போ. எப்போ எடுக்கிறது கஷ்டம் போல அந்த வேற எடுத்தா தான். ஆனால் கொஞ்சம் தள்ளி வேணாம். இல்லை அவர் உள்ள, நீங்கள் எப்படி இருங்க, அவர் உள்ள வந்துடுறேன். இப்படி உட்கார மாதிரி இருக்கும்ல, இந்த மாதிரி கால் மேல கால் போட்டு இப்படி மடக்கி போகும்ல. இது அதை பார்க்காம நம்மளும் சொல்லக்கூடாது. இடுப்பு அதுலேருந்து கீழே அப்போ சின்ன சொல்கிறாங்க. 3 அடி சிலையோ? 4 அடி கல்லு மாதிரி தண்டு கொடுத்து எல்லாம் தலையும் 3-4 ஒரு நிமிஷம். அவ்வளோதான் அந்த மண்ணு வந்து வர்ற நேரம் குடிச்சிய இவ்வளவு அல்சாட்டியம்மா அப்படி இருக்கிறியா, இங்கே குடிக்கிறியா, எட்டி போறியான்னுக்கிட்டு சுற்றி வாரேன். இவ்வளவு ரோஷனையில் இருக்கிறாங்களே, நாங்கள் வந்து ஏறினா எனக்கு சவனம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இவ்வளவு ஆலோசனையில் இருக்காங்க. அடுத்த கூறியும் போட சொல்லிருங்க. அதான் கரெக்ட். அது கட் பண்ணிக்கோங்க. கையோட வருதா? அது அது பட்டுருச்சு. இல்லத்தான் வந்துடும் போல இருக்கே. ஊர்ல எல்லாரும் பயந்துக்கிட்டு யாருமே வரல. ஒரு சில பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. இப்ப இளைஞர்கள்லாம் இதை எடுத்த உடனே வெளியில கொண்டு வரணும்னு அவங்க எல்லாம் ஆர்வமா எல்லாம் இளைஞர்களா வந்து நிக்கிறாங்க. அதனால நான் வந்து உட்காந்துருக்கேன். அவங்கள்ட்ட விட்டுட்டேன். அவங்களோட ஆர்வத்துக்கு அவங்க எடுக்கட்டு வேலை பார்த்தவரை நேரா பார்க்கணும்னு எல்லா மக்களும் நினைக்கிறாங்க. தள்ளிங்க எல்லாம் தள்ளிங்க. கொஞ்சம் நடந்துக்குப்பா. வீடியோ கையை வைக்காதப்பா. தூக்க வேண்டியதான். ஐயா சங்கம் பிடிங்க. சாமியோட சங்கம் மட்டும் தனியா 5 இருக்கு. 100 பீஸ் இருக்கு. 100 பீஸ் அது மரத்துல இருக்கு பாருங்க. அது கையோட பகுதி. அது எடுங்க பிடிங்க. பிடிங்கப்பா. இல்ல மேல எடுத்துட்டு கூட சுத்தம் பண்ணிக்கலாம். சேர்த்து தூக்கிருங்க. தூக்குங்க. நாளுக்கா சேர்த்து வச்சு தூக்குங்க. எல்லாம் குடிங்க. ஒரே மூச்சா தூக்கிருங்கண்ணா. தள்ளிங்க.
இது பிடிப்பா அப்படியே சாயணும் ஓ சைடு சாயணும் ஓ சைடு சாயணும் அப்படியே அப்படியே ஒரு கை கொஞ்சம் அடியில சேர்த்து தூக்குங்கண்ணா. வாங்க வாங்க எல்லாம் வழி விடுங்க வழி விடுங்க வழி விடுங்க. வைக்கிற இடத்த மட்டும் காட்டுமா. கையை எடுத்துருங்க கையை எடுத்துருங்க. ஒரு கல்லு ஒண்ணு எடுப்பா. எப்பா வசந்தரா சொல்லுப்பா சொல்லுப்பா சொல்லுமா போப்பா. 4 முதல் புரிஞ்சு விட்டு 4 பக்கத்துக்கு வீசுப்பா. என்னப்பா ஆம்பளை பிள்ளை கல்லு ஏன்டா அதிர்ல வந்து நின்றுட்டு இருக்க. பல 100 வருஷமாக யாரும் கண்டுக்காத ஒரு பெருமாள் திருமணிங்க வெளியில் எடுத்ததும் அந்த ஊர் கண்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெருமாள் திருமணி மேலே தான் இருந்தது. எப்படி இருக்காரு பாருங்கள், இங்கே இருப்பாருங்க அந்த சிற்பங்கள் இருக்குது, இங்கே பாருங்கள் அந்த வடிவங்கள் இருக்குது அப்படின்ட்டு எல்லார் வாயிலையும் வந்து பார்த்திங்கன்னா அவரை பற்றின அந்த பேச்சு தான். அத்தகைய அழகான ஒரு திருமேனி. அவருடைய அந்த சங்கு பகுதி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே உடைந்த நிலையில் இருந்தது. அதை ஒட்டுறதுக்கு நம்ம கம்மு வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை எடுத்து ஒட்டி வைக்க வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பூஜை பண்ண இரவு 7 மணிக்கு தான் நம்ம அந்த இடத்த விட்டே வந்தோம். அந்த ஊர் மக்களில் அங்கே வந்த 2 ஊர் மக்களுடைய அனைத்து கரங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த திருமணி மேலே இருக்கிறத நான் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா எத்தனை வருடமோ கண்டுக்காத ஒரு திருமணி பாருங்கள் நடக்கிறது. என்ன செய்து பெருமாள் திருமணி மீதே மரத்தை இருக்கிற அந்த மிஷினை வச்சு ஓட்டுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லைங்க, அந்த திருமேனி வெகு காலங்களாக மரத்தடியில் இருந்ததுனால அவருடைய கை இடுக்கில் வந்து பார்த்திங்கன்னா மரத்தோடைய வேர் புகுந்து அங்கேயே வளர்ந்துருச்சு. அதை தான் நம்ம அகற்றிட்டு இருக்கோம். திருமேனி முழுக்க அழகாக இருந்தாலும் திருமேனியுடைய பாதம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு உடஞ்சிருந்ததுனால மண்ணில் ஒரு சிறிதளவு பள்ளம் பறித்து அதில் அவர் நிப்பாடி இருக்கும். கூடிய விரைவில் அவருக்கு அழகான திருப்பணி நடக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.